இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். நாம் பேசுகிற வீணான பேச்சுக்கள் ஒவ்வொன்றையும் குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவோம், அல்லது நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவோம் என்று ஆண்டவர் சொன்னார். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்காத வார்த்தை அது கெட்ட வார்த்தையாகவே வீணான வார்த்தையாகவே கருதப்படுகிறது. நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடினாலே பொய்யை களைந்து பிறருடனே மெய்யை பேச வேண்டும். ஏன்னா பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு. சிலர் பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்களும் உண்டு. மெதுவான பிரதியுத்தரம் கொடிய உக்கரத்தை கூட மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதின் காயங்களை ஆற்றக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை இடித்து போட அல்ல, ஊன்றி கட்டி எழுப்பப்படக்கூடிய வார்த்தைகளையே நாம் பேச வேண்டும். ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நம்மிடத்திலே ஆலோசனை கேட்டு வருகிற மக்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற பதிலை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய காரியங்கள் என்ன என்று அவர்களுக்கு ஆலோசனையாக ஏற்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தீமையை சகிக்கிறவர்களாக பதிலுக்கு பதில் பேசாதபடி பொறுத்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். சண்டைக்காரியோட பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் குடியிருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் சண்டை பண்ணுகிறவராக இல்லாதபடி நம்மிடத்திலே நியாயம் இருந்தாலும் கூட நாம் அமைதியாக செல்லவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த நாவை தவறாக பயன்படுத்தாதபடிக்கு தாவீது ஜெபித்தது போல என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தது போலவே நாமும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த நாவு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களிலே நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி நம்முடைய ஆயுள் சக்கரத்தை எல்லாம் கொளுத்தி விடுகிறதாக இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது என்று. ஆனால் நாம் நாவை அடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேச நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, வீணான வார்த்தைகளையும் பொய்யையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமற்ற வார்த்தைகளையும் நாங்கள் பேசாதபடி மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தைகளாக, அவர்களை ஊன்றி கட்டி எழுப்பப்படக்கூடிய வார்த்தைகளாக, ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள் போல எங்களுடைய வார்த்தைகள் காணப்பட எங்களையும் எங்களுடைய நாவையும் உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தாவீது ஜெபித்தது போல எங்கள் வாய்க்கு காவல் வைத்து எங்களுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்படிக்காக மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளே பேச எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.